தமிழ்நாட்டில் இந்த ஸ்திரத்தன்மையான கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக என்டையர் இந்தியாவே திரு ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளாத போதும் அவரை பப்பு என்பது போன்ற பல்வேறு தரக்குறைவான வார்த்தைகளை பிரபோகப்படுத்தி அவருடைய தலைமை பண்பை, அவருடைய தலைமைத்துவத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில திரு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் என்கிற ஒற்றை நிலைப்பாடுடன் அவரை மூர்க்கத்தனமாக ஆதரித்ததை ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்குமே மறக்கவில்லை. அப்படிங்கிறதா அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணனாக காமித்துக் கொள்கிற மிக முக்கியமான கூட்டணியினுடைய தர்மத்தை தாண்டி ஒரு அன்பு பாலமாக திரு ஸ்டாலின் அவர்களை அவர் சொந்த அண்ணனாக நிலைநிறுத்த முற்படுகிறார் அப்படிங்கிறது அந்த பந்தத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த அண்ணன் தம்பி பாசத்தையும் அண்ணன் தம்பி உறவையும் தாண்டி தேர்தல் கூட்டணிக்குள்ள காங்கிரஸையும் திமுகவையும் இணைக்கிறதுக்கு மிக முக்கியமாக பல்வேறு கால சூழ்நிலைகளை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பல குறுக்கடான நிலைகள்ல தேர்ந்தெடுக்கிறது. யார் மூலியமாகனா இந்த திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் மூலியமாகவும் பல்வேறு காங்கிரஸில் உள்ளடி வேலைகள் பார்ப்பதாக அறியப்படுகிற பல பேர் முன்னாடி ஏற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் தெளிவாக தெரியப்பட இருக்கிறது.